அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ பேச போகிற ஒரு பதிவு முக்கியமானது. ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் சூரியன் இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய ஆத்மா இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லி வரும். சூரியன் என்று சொன்னால் ஒரு வெளிச்சமான கிரகம். 2 கிரகங்கள் தான் நம்மளுடைய கண்ணுக்கு வெளிச்சமாக தெரியும். சூரியன், அதுக்கடுத்து சந்திரன். ஒளி கிரகங்கள் 2 தான். உன் கண்ணுக்கு தெரியறது சூரியனையும் பார்த்தலாம், சந்திரனையும் பார்த்து. இருட்டு கிரகம் யார் தெரியுமா? ராகுவும் கேதுவும். இவங்க 2 பேருமே இருட்டு கிரகம். என்ன காரணம்னா, ஏன் இருட்டு கிரகம்? சூரியனையும் மறைச்சிருவான், சந்திரனையும் மறைச்சிருவான். யார்? கிரகண காலத்தில். அப்போ இருட்டு கிரகம். இதை நல்லா தெரிஞ்சு. இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கின்ற சூரியன் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு சக்தி கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த சூரியன் சக்தி கொடுக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சூரியன் இருக்கின்ற இடம் இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லக்கணத்திலே இருக்கு. லக்கணத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கணும். லக்கணத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கணும். எந்த இடத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த இடம் வெளிச்சமாக இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி இருக்குதா அப்படின்னா, எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ அதுக்குண்டான கான்செப்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சூரியன் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் மறைவு சார்ந்த வேலை செய்ய முடியாது. ஏன்? நீங்கள் போன பிறப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதை மறைத்தீர்களோ அது இப்போ வெளிச்சத்தில் நிற்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன சொன்னால், சூரியன் நிற்கின்ற இடத்தை நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீர்கள் என்று சொன்னால், லக்கணத்தில் இப்போ சூரியன் இருந்தால் போன பிறப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அது சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வெளி உலகத்துக்கு காட்டாமல் வாழ்ந்திருப்பீர்கள். 2ஆம் இடமா? அந்த 2ஆம் இடத்தில் என்ன சொல்லணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்லணும்னா உங்களை ஒரு வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு சீக்ரெட் மேன். இப்போ சூரியன் இருக்கின்ற இடம் நமக்கு போன பிறப்பில் சீக்ரெட், ரகசியமான இடம். இப்போ அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும். நல்லா நீங்கள் மைண்டூட்டாக செக் பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு லக்கணத்தில் சூரியன்னா போன பிறப்பில் என்ன சொல்கிறான்னா நான் என்னை மறைத்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறான்னா நான் என்னை மறைக்க முடியாது. ஆனால் அது லக்கணத்திலே இருக்கு. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சூரியன் இருக்கின்ற இடத்தை யாரும் அந்த இடத்தில் எந்த தவறையும் செய்யாதீர்கள். 10ஆம் இடத்துல இருக்குதா, நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க, வெளிச்சம் போட்டு காட்டிடும். 4ஆம் இடத்துல இருக்குதா, அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்தில் சூரியன் இருக்கிறதோ 12 கட்டத்தில் எந்த இடத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்போ நல்லது செய்தாலும் வெளிச்சத்துக்கு வரும். உண்மை தானே? நல்லது செய்தாலும் வெளிச்சத்துக்கு வரும், கெட்டது செய்தாலும் வெளிச்சத்துக்கு இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சூரியன் லக்கணத்தில் இருக்க பிறந்த நான் எந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா ஓப்பனாக தான் பேசுகிறேன். ஏன்னா அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு உண்டு. என்ன சொல்கிறான்னா, கை நீட்டி காட்டும். இதே சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து தாய் தவறு செய்து விட்டாலும் செய்வோம், அம்மாவா அப்படிம்பா. சூரியன் 5ஆம் இடத்துலேருந்து என்ன சொன்னால், பெற்ற பிள்ளைகள் தவறு செய்துட்டு தான் இந்த இப்படின்னு கையை காட்டுவோம். அப்போ அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் தவறான வேலைகள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அவர் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்.
அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு இருக்கிற சூரியன் இருக்கின்ற இடத்தை வந்து நம்ம வேலை செய்ய வைக்கணும். இல்லையா? சூரியன் இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தானே நமக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பெனிஃபிஷரியை அனுபவிக்கணும்ல. ஆத்மாவுக்குண்டான பெனிஃபிஷரியை அனுபவிக்கணும். அப்போ அந்த பெனிஃபிஷரியை அனுபவிப்பதற்கு ஒரு தடைகள் கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ சூரியன் நின்ற இடத்திலிருந்து 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இது நம்பர் 1 உங்களை வந்து என்ன சொன்னா கசக்கிடும், நசிக்கிறோம். சூரியனுடைய சக்தியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நம்பர் 1 முதல் பாரியாயன்னு வச்சுக்கணும். 2வது பாரியாயன். சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 12வது நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 14வது நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 16வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் சூரியனால் கிடைக்கக்கூடிய நன்மையை வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, இது 3, 5, 7 உட்கார்ந்தா 100% கட்டு. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் 12வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஒரு 75% வந்து கட்டு. அதற்கடுத்து சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்திலிருந்து 21வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கிரகங்கள் இருந்தால் 50% உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அப்ப நட்சத்திரங்களில் வந்து 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். அதே மாதிரி என்ன சொன்னோம், 3, 5, 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து மொத்தம் வந்து எத்தனை நட்சத்திரம் வரும்னா 9 நட்சத்திரங்கள். இதில் எல்லாத்துலேயும் கிரகங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் ஒரு நட்சத்திரத்தில் நின்றாலும் அந்த சூரியனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாது. இதை நல்லா வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, நல்லா பாருங்க. என்ன காரணம்னா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இப்போ சூரியன் வந்து ஒருத்தருக்கு சுவாதியில் நிற்கார். சுவாதியிலிருந்து 3வது நட்சத்திரம் எது? சுவாதி, விசாகம், அனுசம். அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தகப்பனால் கிடைக்க வேண்டிய, பொதுவாக சூரியன் என்று சொன்னால் தகப்பன். அதற்கடுத்து அது எந்த கட்டத்தில் நிற்கிறதோ, லக்கண ரீதியாக எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான கிடைக்க வேண்டிய பலாபலன் கிடைக்காது 3வது நட்சத்திரத்தில் நின்னா. அதற்கடுத்து இது உதாரணம், சுவாதி, விசாக, அனுசம், கேட்டை, மூலம். 5வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கிடைக்காது. அதுக்கடுத்து பூராடம், உத்திராடம். 7வது நட்சத்திரம் சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். 7வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சூரியனால் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காது. ஏன்னா இதை நான் அனுபவிச்சேன், உண்மையாகவே அனுபவிச்சேன். ஏன் கிடைக்கலன்னா வந்து என்ன சொன்னா, லக்கணத்தில் இருக்கின்ற சூரியன் அது லக்கண பாவத்திற்கு 11 பாதகாதிபதி. அப்போ மூத்தோர் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மையும் கிடைக்கல, தகப்பனால் கிடைக்க வேண்டிய நன்மையும் கிடைக்கல, பூர்வீகத்தால் கிடைக்க வேண்டிய நன்மையும் கிடைக்கல. அப்ப சூரியனுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
இப்படியெல்லாம் இதான் உண்மையானா இதான் உண்மை. இதை யாராலையும் நீங்கள் மாற்றிக்கிட முடியாது. அதுக்கு நான் தீர்வு கடைசியில் சொல்கிறேன், சொல்லாமலாம் போக மாட்டேன். அப்போ எப்பயுமே சூரியன் நின்ற இடத்தை நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களை காட்டி விட்டு கொடுத்துடும். ஏன்னா வெளிச்சத்தில் தவறு செய்ய முடியாது. சூரியனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7, அதற்கடுத்து 12, 14, அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 16, அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 21, 23, அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 25. இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் உங்களை அந்த சூரியனுக்குண்டான காரகத்திற்குண்டான ஒரு அமைப்பை அனுபவிக்க விடாது. இதனால் வரைக்கும் இது யாருக்கும் தெரியாது, உண்மையாகவே. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 10ல் சூரியன் இருக்கும். 10ல் சூரியன் இருந்தால் உங்களுக்கு திக்பலம் தானே. ஓகே, 10ஆம் இடத்தில் நின்ற சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு என்ன சொல்றான்னா கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது. உறுதியாக கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருக்கோம், பொதுவான கட்டத்துக்குள் இருக்கின்ற அனைத்து விதத்தையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். உள்ளே இருக்கின்ற பாதசாரத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா இதுக்கெல்லாம் என்னையா தீர்வு, அந்த 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 கட்டத்துக்குண்டான ஆதிபத்தியத்தை நம்ம அடைஞ்சுதான் ஆகணும். ப்ளஸ் நமக்கு ஏதாவது அதில் என்ன சொல்லணும், ஐயா 100% கிடைக்கலனாலும் ஒரு 25%, 50% கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கின்ற எல்லாருமே கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் முதலில் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால், 5வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், 7வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், 12வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், 14வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், 16வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 21வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான உணவை தயவு செய்து சாப்பிடாதீர்கள். மெயின் சப்ஜெக்ட் அதான். சாப்பிட்டா தானே என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் உடைய அந்த கிரகத்தின் உணவை நாம் தின்னும்போது ஒரு தாப்பால் அவன் போட்டிருக்கான். நம்ம என்ன சொன்ன திரும்ப ஒரு தாபால இன்னொரு பூட்டை போட்டுறோம். அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7, 12, அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 14, 14க்கு அடுத்து சொன்ன 16, அதற்கடுத்து 21, 23, 25வது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அந்த கிரக உணவை பிறருக்கு தானம் பண்ணுங்கள். சூரியனால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைத்துவிடும். 2வது, சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த காரகணம் லக்னாதிபதியா? ஓகே, லக்னாதிபதி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 12 கட்டத்திற்குண்டான காரகத்திற்குண்டான நபர்கள் 12 காரகம் இருக்கும். 1ஆம் இடம்னா நான், 2ஆம் இடம்னா தனஸ்தானி, தன குடும்பம், 3ஆம் இடம் என்ன புகழ் கீர்த்தி, இளைய சகோதரம், 4ன்னா தாய், வண்டி வாகனம், வீடு, பூமி, 5ன்னா புத்திரர்கள், 6ன்னா சத்ரு எதிரி, 7ன்னா என்ன சொன்னா மனைவி, 8ன்னா உங்களுடைய ஆயுள், 9ன்னா உங்கள் தகப்பன், 10ன்னா உங்கள் தொழில், 11ன்னா உங்கள் மூத்த சகோதரம், உங்களுடைய அன்றைய தினம் வெற்றி, 12ஆம் இடம் என்பது உங்களுடைய ரகசியம். இந்த இடத்தில் எந்த இடத்தில் சூரியன் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி எது என்று தெரியுமா? சுக்கிரன்.
சூரியனை வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சுக்கிரனிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? சூரியன் நேசமாகக்கூடிய இடம் வந்து என்ன சொன்னா துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் வந்து யார் நேசம் என்று சொன்னால் சூரியன் நேசம். ஏன்னா சுக்கிரன் என்று சொன்னால் சிற்றின்பத்திற்கு அதிபதி, நட்புக்கு அதிபதி. சுக்கிரன் என்று சொன்னால் பணத்திற்கு அதிபதி. அப்ப அரசாங்க வேலை பார்க்குறவன் கையூட்டு வாங்கினான் என்று சொன்னால் அடுத்த செகண்ட் போட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டுருந்தாங்க, லஞ்சம் வாங்கிட்டார் கைது. அதற்கடுத்து அரசாங்க வேலை பார்த்தவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு அரசாங்கத்தில் பெருந்த உயர்ந்த அதிகாரி ராஜேஷ் தாஸ் கரெக்டாக யார்கிட்ட போய் மாட்டினார்? யார்கிட்ட போய் மாட்டினார்? ஒரு எஸ்பியை வந்து தப்பாக இது பண்ணார் அப்படிங்கிறதுக்காக 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டான். உயர்ந்த பதவி. அப்போ அவர் எப்படி இருந்திருக்கணும்? அவர் எப்படி இருந்திருக்கணும்? டீசெண்ட்லேயும் ரொம்ப சீரியஸ்னஸான டீசெண்டில் இருந்திருக்கணும். ஏன்னா சூரியன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி ரேங்கில் இருக்கிற போய் வந்து என்ன சொல்கிறான்னா சாதாரணமான பொம்பளை விஷயத்துக்கு போய் அடிபணியக்கூடாது. அப்போ இன்றைக்கி அவ்வளோ பெரிய பதவியில் இருந்த ஆளை வந்து என்ன சொல்கிறான்னா கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டது யார்? சுக்கிரன் தானே. அப்போ நீங்கள் உங்களுடைய சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க, பொம்பளை விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அது சார்ந்த உறவு என்று ஒன்று இருக்கும். அந்த உறவு சார்ந்த விஷயம் வந்து உங்கள் கட்டம்தான். 2ஆம் இடமா கொடுக்கல் வாங்கல, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருங்க. கொடுக்கல் வாங்கல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏளனமான பேச்சு இருக்கும். ஒருத்தட்ட நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை என்று வரும்போது என்ன சொல்றான்னா கையப்பிடிச்சில் தான் சொல்லிடுவோம். 3ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்காரு. அப்போ நம்ம வந்து அந்த 3ஆம் இடம் சார்ந்த வந்து என்ன சொல்றான்னா சிந்தனைகள் பார்வை இப்படி பார்க்கறது இதெல்லாம் வந்து என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாருன்னு சொல்லிடுவோம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வாகனம், வண்டி வாகனம். இதில் எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்பர் 2 சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து குழந்தை பிறந்துருச்சா, அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா குழந்தையை கண்ணியமாக வளர்க்க கற்றுக்கணும். குழந்தை வந்து ஏன்னா குழந்தையால் 5ஆம் இடத்து சூரியன் வந்து அதில் ஒரு சின்ன மைனஸ் நடந்தாலும் அந்த 5ஆம் இடத்தை வச்சு நமக்கு வந்து லக்னத்திற்கு வந்து ஒரு பேரை கெடுத்துப்படுவோம். இப்படி ஒவ்வொரு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குதா ரொம்ப கவனம். மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்திலிருந்து நமக்கு வந்து சூரியன் 7ல் இருக்குது. நமக்கு மனைவி ஆதிபத்தியத்திலிருந்து பிரச்சனை வரணும். பிரச்சனை என்பது ஜெனூனாக அந்த அம்மா இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஜெனூனுக்கு அப்படி மாறி போகும்போது இன்னாரு கொண்டாட்டி அப்படின்றோம். 8ஆம் இடத்துல சூரியனா சிற்றின்பத்துக்கு ஆசைப்படாத. சிற்றின்பம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் தப்பான சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட. ஏன்னா 8ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய மர்மஸ்தானம். அது மறைவான பகுதியில் போய் சூரியன் உட்காந்தாச்சுன்னா நம்ம போய் எங்கேயாச்சும் என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் வந்து என்ன சொல்கிறாங்க உள்ளே போய் வந்து சபலத்தில் போய் மாட்டிட்டோம்னா ஃபோட்டோவை எடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா பேப்பரில் போட்டுருவான். 9ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கா, ஆன்மீகம் சார்ந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா போனோமா சாமியை கும்பிட்டோமா பத்திரமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். அங்கே போய் எக்கா தங்கச்சின்னு யார் கூட பேசினேனாலும் அக்கா தங்கச்சி என்ன செஞ்சிருவா, பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான். 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம். அங்கே கோவில், பூசாரி, பெண்கள், ஆண்கள் கூடுகின்ற இடம். அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் இருந்தால், ஏன்னா அந்த இடத்தில் சூரியன் இருந்து ஏதாவது அந்த சூரியன் நின்ற இடத்திற்கு 3, 5, 7 இல்லை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேவையில்லாத கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் உங்களை வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி விட்டுரும். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தானா ஜெனுனா வேலை பாருங்க, சூப்பராக வேலை பாருங்க, ஹானஸ்ட் ஆஃபீஸர்னு பேர் வாங்குங்க. சூரியன் உங்களை உச்சத்துக்கு தூக்கி விடுவார். 11ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்ன சூரியன் இருக்கிறதா,
கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வெற்றி நியாயமானதாக இருக்கட்டும், குறுக்கு வழியில் இருக்கக்கூடாது. அது போட்டு காமிச்சிருவாங்க. பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து வித்தியாசமாக கொண்டு போய் வந்து ஜெயிக்கணும் மூவ் பண்ணி கடைசியில் தோற்று போனது அந்த பேர் வந்து வந்துடும். அதே 12ஆம் இடத்துல இருக்குதா, அயனசயன போகஸ்தானத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் எங்கே போய் வந்து அந்த காரத்துவத்தை மாட்டி விடுவான்னா, அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 அதற்கு அணுஜென்மம் திருச்சென்மத்தை வந்து பார்த்துடுங்க. நான் திரும்ப 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 சொல்கிறதுக்கு விரும்பலை. அந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் சூரியனை வந்து என்ன சொன்னால் ஆப்படிச்சிருவாங்க. இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தை வந்து பேசுவதற்கு வந்து ரொம்ப சிந்தனா சக்தி. காலையிலேருந்து யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எல்லா கிரகத்துக்கும் பேசுங்க சார் அப்படின்னு. செவ்வாய்க்கு பேசியிருந்தேன், இப்போ சூரியனுக்கு பேசிட்டேன். அப்போ கடைசியான அவுட்லைனு, சூரியன் என்ற இடத்தில் எந்த தவறும் செய்து விடாதீர்கள். சூரியன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிச்சத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 அதற்கடுத்து 12, 14, 16 அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து 21, 23, 25வது நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த உணவை சாப்பிடாதீர்கள். அதை தானம் பண்ணினால், தானம் பண்ணும்போது சூரியனால் கிடைக்கக்கூடிய நமக்கு எந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பலாபலன் வந்து முழுமையாக கிடைக்கும் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, இது நான் படித்தது. இதை வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.